இது வந்து 2026 ஏப்ரலுக்கான 4th வீக் கரண்ட் அஃபேர்ஸு. இதில் ஸ்டாட்டிக் ப்ளஸ் ஜிகே ரெண்டும் கலந்து பார்க்க போகிறோம். கெட் ரெடி ஃபோர்ஸ். சின்னமலை பற்றி பார்க்கக்கூடியது காவேரி, ஓடநிலை போர் அண்ட் அரச்சலூர் போர். இது மூணும் தான் முக்கியமானது இவருடைய போரில். ஓகே. மனநிலை குறைபாடு உள்ளவர்களுக்கு வாக்குரிமை, இதை பற்றி நம்ம சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க எம்பி மாநிலங்களும் சரி மக்களவையிலும் சரி. ஸோ ஓகே, இந்த இடத்த பாருங்கள். ஒடிசா, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு முப்பரிமாண கண்ணாடி ஃபேக்ட்ரி. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு முப்பரிமாண கண்ணாடி சிப் ஃபேக்ட்ரி எங்கே உள்ளது? ஒடிசா. ஓகே. விஸ்வசூத்திரம், இந்திய கைத்தறிகளை உலகளவில் விற்பதில் விஸ்வசூத்திரம். இந்த இடத்துல பாருங்கள். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து வேளாண்மைக்கு அடுத்தபடியாக வேலை கொடுக்கறது ஜவுளி தொழில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஜவுளி தொழில் தான் 2வது வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய துறை. ஓகேவா? இதில் இந்திய கைத்தறி விஷயங்களை வந்து உலகளவில் கொண்டு போகிறது வந்து விஸ்வசூத்திரம். அஸ்ட்ரானாலே ஏவுகணை தான். அஸ்ட்ரா MK2 ஏவுகணை. ஓகே. அஸ்த்ரா. ஓகே. தேசிய குடிமை பணிகள் தினம். தேசிய குடிமை பணிகள் தினம் 21. தேசிய குடிமை பணிகள் தினம் ஏப்ரல் 21. ஓகே. கர்மயோகி திட்டம் 2020 உருவாக்கப்படுது. குடிமை பணித்திறன் மேம்பாடு, அதாவது வேலை செய்கிறாங்கள கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், சிவில் சர்வீஸ் சம்மந்தமாக அவங்களுக்கு திறன் மேம்பாடு, கர்மயோகி திட்டம். ஓகே. சமீக்ஷா, சமீக்ஷா, ஈனாலே இன்டர்நெட்னு தெரிஞ்சு வச்சு. சமீக்ஷானா காகிதமில்லா சேவை. ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உலக பூமி தினம், வேர்ல்டு எர்த் டே, ஏப்ரல் 2022. ஓகே. இங்கே என்ன சொல்லணும்னா ரெனியூவல் எனர்ஜி 50% இன்க்ரீஸ் பண்ணோம் 2030. ஓகே. ஸ்லினக்ஸ்ன்றது ஒரு கடற்படை திட்டம். நேவி கூட்டுப்பயிற்சி. யாருக்கு இடையில? இந்தியா ஸ்ரீலங்கா. ஸ்லினக்ஸு இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸ்லினக்ஸு கடற்படை பயிற்சி. இன்னொன்று மித்ரசக்தி கடற்படை ஆர்மி சம்மந்தமானது. இந்தியா இலங்கைக்கு இடையான இராணுவ கூட்டுப்பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மித்ரசக்தி. ஓகே. லடாக், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பாறை செதுக்கோவிய பாதுகாப்பு பூங்கா லடாக். சிந்துகாட், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பாறை செதுக்கோவிய பாதுகாப்பு பூங்கா லடாக் சிந்துகாட். இது ஒரு ஸ்டாட்டிக். ஆதிசங்கரர் அத்வைத்தம் அவருடைய ஒரு வழி மரபுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் அவர் ஃபாலோ பண்ணார். ஆதிசங்கரர் அத்வைத்தம். ஓகே. கேரளாவில் பிறந்து கேதார்நாத்தில் இருந்திருக்காரு. ஷேகாச்சில், இந்தியாஸ் 99வது ராம்சார் சைட்டு 2026 ஆட் பண்ணது ஷேகாஷில் யூபி. இந்தியாவோட 99வது ராம்சார் சைட் எதுனா ஷேகாஷில் யூபி. இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. ராம்சார் தலமான ஷேகாஷில் எங்கே உள்ளதுன்னு கேட்பானே யூபி. இது ஆல்ரெடி பார்த்தது தான். டிஎன் எலெக்ஷன் போலிங் 86, மொத்த வாக்காளர்கள் 5.7 கோடி. அதில் வாக்களிச்சவங்க மட்டும் 4.8 கோடி. கிட்டத்தட்ட 1 கோடி பேர். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 90 லட்சம் பேர் வந்து வாக்களிக்கவில்லை. அதில் அதிகமான வாக்கு வந்து பெண்கள் தான் 85%. குறைவான வாக்கு 83% ஆண்கள். இங்கே பாருங்கள். இந்திய இணைய விளையாட்டு ஆணையம், ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது. டால்ஃபின் திட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டால்ஃபின்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது 2020. ஓகே. இந்த டால்ஃபினை வந்து கங்கையின் புலின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதே போல் நம்ம கங்கையில் வாழக்கூடிய டால்ஃபினை வந்து நம்ம தேசிய நீர்வாழ் விலங்காக அமைச்சிருக்கோம். எப்போனா 2009.
டால்ஃபின் டே. டால்ஃபின் டே அப்படின்னா அக்டோபர் 5 டால்ஃபின் டே. ஓகே. அடல் ஓய்வூதிய திட்டம். ஓய்வூதிய திட்டம்னா என்னது? பென்ஷன் கொடுப்பாங்க, அதுதான் ஓய்வூதிய திட்டம். இது 2015 உருவாக்கப்பட்டது. 2015 உருவாக்கப்பட்டது. டைவெக்ஸ் 2026 இந்தியா ஸ்ரீலங்கா இடையே நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதில் வந்து நீர்மூழ்கி கப்பலான நிரிஷக் பங்கேற்றது. அப்போ டைவெக்ஸ் 2026 யாருக்கு இடையமான பயிற்சி? இந்தியா ஸ்ரீலங்கா. ஓகே. இங்கே நீர்மூழ்கி கப்பல், இது ஒரு கடற்படை பயிற்சி. நீர்மூழ்கி கப்பல் பங்கேற்றது INS நிரிஷித். மகாநதி பிரச்சனை யாருக்கும் இடையில? மகாநதி எந்த இடத்துல இருக்கும்? சத்தீஸ்கரில் ஆரம்பித்து வங்காள விரிகுடாவில் கலக்கும். யாருக்கும் இடையில? வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே. ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர். மகாநதி நதி பிரச்சனை எந்த ஸ்டேட்டுக்கு இடையில? ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர். ஓகே. அதேமாதிரி இந்த நதிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நதிநீர் ஆணையம் அமைக்கக்கூடிய ஆக்ட் வந்து 262. ஓகே. 2036 நடத்த முயற்சி. ஒலிம்பிக் போட்டி 2036 நடக்க போகுது. அதை நடத்துறதுக்கு இந்தியா முயற்சி பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னா, ஒரு சில ஆட்களை வந்து ஊக்க மருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. இதன் காரணமாக மேபி அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம 2036 ஒலிம்பிக் நடத்துறதுக்கு முனைப்போட இருக்கும். ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். ஓகே. இது எந்த பார்ட்டில் இருக்குது? எந்த பகுதியில் இருக்குது? 9வது பகுதி. ஓகே. இதுக்கு ஆர்டிகல் என்ன? 243 to 243 ஓகே. இதோட அமெண்ட்மெண்ட் என்ன? 73வது அமெண்ட்மெண்ட்டு 1992 பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜை பற்றி இதுதான் முக்கியம். பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. நம்ம எப்பயுமே 3 அடுக்கு பஞ்சாயத்து தான். 3 அடுக்கு பஞ்சாயத்துனா என்னது? ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இதுதான் 3 அடுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ராஜஸ்தானில் 1959. ஓகேவா? அதேமாதிரி பஞ்சாயத்து ராஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொன்ன குழு யார்? பல்வந்த் ராய் மெஹ்தா குழு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீலகிரி வரையாடு திட்டம் 2023. நீலகிரி வரையாடு திட்டம் நீலகிரி வரையாடுகளை காப்பாற்றுறதுக்காக 2023 தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா அது நம்மளுடைய மாநில விலங்கு, அழியும் தருவாயில் இருக்குது. அதனால் நம்ம காப்பாற்றியே ஆகணும், அதனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நீலகிரி வரையாடு திட்டம் 2023. ஓகேவா? அடுத்து ஆப்ரேஷன் வைப். இணை வழி போதைப் பொருள் கடத்தலை தடுத்தல். அதாவது இணை வழி போதைப் பொருளை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி போதைப் பொருளை கொடுத்து இது பண்ணுறது, அதான் இணை வழி போதைப் பொருள் தடுத்தலை வந்து ஆப்ரேஷன் வைப்பு. ஓகே. அடுத்து பாருங்க, உலகளவில் போதைப் பொருளை கடத்துறது. உலகளவில் போதைப் பொருளை கடத்துகிறாங்கல்ல, அதை தடுக்கிறது வந்து மெட்மெக்ஸ். ஓகேவா? உலகளவில் போதைப் பொருள் கடத்ததை தடுக்கிறது வந்து மெட்மெக்ஸ் ஆப்ரேஷன். அன்னதானம் அரிசி சம்மந்தமானதா? ஓகே. பிரதமரின் அன்னதாதா ஐ சன்சரக்ஷ் அபியான். அன்னம்னா சாப்பாடு ஒன்றும் கிடையாது, அரிசியில் ஊட்டச்சத்து பண்ணுறோம். ஓகேவா? பெஸ்ட்டு ப்ரைஸு கொடுக்குறோம். அதாவது பெஸ்ட்டு ப்ரைஸு கொடுக்குறோம். என்னது? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் உறுதி செய்தல், MSP. அன்னம்னா என்னது? அரிசி. அந்த அரிசிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு, குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுக்குறோம். அதுதான் இந்த ஸ்கீம் உள்ளது. கோல்டிலாக் எக்கனாமினா ரொம்ப மந்தமாக இருக்கும், அதுக்கும் ரொம்ப அதிக வளர்ச்சி. இதுக்கு இடைப்பட்டதில் இருக்குது பாரு, அதுதான் கோல்டிலாக் எக்கனாமி. கேட்குற வாய்ப்பு இருக்குது. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். இந்த மலேரியாவை ஒழிக்கிறதுக்கு நம்ம இந்தியா இலக்கு என்னென்னா
2030. இந்தியாவினுடைய இலக்கு மலேரியா ஒழிக்கிறது 2030. ஓகேவா? உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. அட்லஸ் ஆளில்லா விமானத்திரள் அமைப்பு சைனா. அட்லஸ் ஆளில்லா விமானத்திரள் அமைப்பு சைனா. பாக்சைட் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு ஒடிசா. பாக்சைட் அலுமினியத்தின் தாது, அது உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒடிசா. கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணை, எந்த ஸ்கெடியூல்? 10வது அட்டவணை. எத்தனாவது சட்ட திருத்தம்? 52வது சட்ட திருத்தம். எந்த வருஷம்? 1985. நமஸ்தே. நமஸ்தே திட்டம் யாருக்குன்னா, நமஸ்தே ஒருத்தவங்களை கையெடுத்து கும்பிட்னா யாரை கையெடுத்து கும்பிட்ணும்? தூய்மை பணியாளர்களை தான் கையெடுத்து கும்பிட்ணும். எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக இருக்கணும்னு ரொம்ப இது பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் கையெடுத்து கும்பிட்ணும். அவங்களுக்காக நமஸ்தே திட்டம். என்ன அவங்களுக்காக நமஸ்தே? என்ன நம்ம ஒரு நன்றி செய்ய போகிறோன்னா, எல்லாத்தையும் இயந்திரமயமாக்கிறோம். கையால் தானே எல்லாமே எடுக்கிறாங்க. அதுக்கு எக்யூப்மெண்ட், எல்லாத்துக்குமே எக்யூப்மெண்ட்டு, எல்லாத்துக்குமே இயந்திரம். அதுதான் நமஸ்தே திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வரக்கூடியது. இயந்திரமாக்கப்பட்ட சுகாதார சுற்றுச்சூழல் அமைப்பு தேசிய நடவடிக்கை. நமஸ்தே திட்டம். பிரக்னா செயற்கைக்கோள் நுண்ணறிவு அமைப்பு. சேட்டிலைட் ஏஐ நுண்ணறிவு அமைப்பு. செயற்கைக்கோள் நுண்ணறிவு அமைப்பு பிரக்னா. டிஆர்டிஓ தான் இதை உருவாக்கியிருக்காங்க. டிஆர்டிஓ எப்போ உருவாச்சுன்னா 1958. ஓகேவா? முடிஞ்சு போச்சு. நிதி ஆயோக் ஸ்டாட்டிக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது, திட்டக்குழுவுக்கு மாற்றாக வந்தது ஜனவரி 1, 2015. இதனுடைய தலைவர் பிஎம். துணைத் தலைவர் இப்போ கரண்ட்டில் யாருன்னா அசோக் குமார் லஹரி. நிதி ஆயோகோட துணைத் தலைவர் யார்? அசோக் குமார் லஹரி. அப்போது சிஓ யார்? பிவிஆர் சுப்பிரமணியம். நிதி ஆயோகினுடைய சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம். ஓகே. தலைவர் பிஎம். துணைத் தலைவர் அசோக் குமார் லஹரி. அதே போல் இதை ஆலோசனை, நிதிக்குழுன்றது ஆலோசனை தான், நிதி ஒதுக்கீடெல்லாம் பண்ணாது. அறிவு மையம், திங்க் டேங்க்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே போல் திட்டக்குழு 5 ஆண்டு திட்டம் போடும், காசு கொடுக்கும், நிதி ஒதுக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க? நிதி ஆயோக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்க, காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ப்ராஜெக்டை சூப்பராக போடுவாங்க. அதாவது கீழிருந்து மேல். ஓகேவா? நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறது நிதி ஆயோக்னு சொன்னால் பிளானிங் எப்படி போடுவாங்கன்னா கீழிருந்து மேல். அதாவது இந்த இடத்துக்கு என்ன பண்ணால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த இடம் எந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு பிளான் போடுவாங்க. அதை பிளான் போட்டு கொடுப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. 5 ஆண்டு திட்டம் அப்படி கிடையாது. மேலிருந்து கீழ். மேலே ஒரு திட்டத்தை போட்டு இந்த இடத்துல செயல்படுத்தினாங்க, அந்த இடத்துக்கு அந்த பிளானே ஒர்க் அவுட் ஆகாது, அது கேன்சல் ஆகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். இதுதான் திட்டக்குழுவும் நிதி ஆயோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஜிஎஸ்டிபி அதாவது ஜிஎஸ்டிபினா மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அது நம்ம இந்த 2 வருஷமாக 2024 to 25 11.19. இப்போ 2026-25-26க்கானது 10. இரட்டை பொருளாதாரத்தில் இருக்குது. நம்முடைய ஜிஎஸ்டிபி தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2024 to 25 11.9, 2025-26 10.83 இருக்குது இரட்டை இலக்க பொருளாதாரத்தில். ஆனால் குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன? ஈரான் இஸ்ரேல் போர். விடியலின் ரக்கைகள் ஆப்ரேஷன். விடியலின் ரக்கைகள் இஸ்ரேலில் நடக்கப்பட்டது. ஈரானிலிருந்து பினி மெனாஷேன்ற ஒரு சமூகத்தை மீட்டாங்க. அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான். ஈரானும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. இஸ்ரேல் என்ன பண்ணுது? பெனிமேஷின்ற ஒரு சமூகத்தை அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. இவங்க எந்த பூர்வீகத்தை சேர்ந்தவங்கன்னா இந்தியா மணிப்பூர் பூர்வீகத்தை சேர்ந்தவங்க, மிசோரம் மணிப்பூர் இந்த பூர்வீகத்தை சேர்ந்தவங்க. அதனால் அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆப்ரேஷன் விடியலின் ரக்கைகள் ஆப்ரேஷன். விடியலின் ரக்கைகள் ஆப்ரேஷன் யாருக்கும் இடையிலானது? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலானது. இந்தியாவில் ஆரஞ்சு பொருளாதாரம்னா ஒன்றும் கிடையாது. படைப்பாற்றல், மல்டிமீடியா கன்வர்ஷன், அனிமேஷன், இந்த மாதிரி
டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகமாகல, அதான் ஆரஞ்சு பொருளாதாரம். நாஷா முக்த் பாரத் அபியான் ஆப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு கண்காணிப்பு. போதைப்பொருளை ஒழிச்சிட்டாங்க. அந்த போதைப்பொருளை எந்த அளவுக்கு ஒழிச்சாங்கன்றதை பார்க்குறது இந்த ஆப்பில் தான் பார்ப்போம். நாஷா முக்த பாரத் அபியான். இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ஏவுகணை விக்ரம்-1. ஆல்ரெடி விக்ரம் எஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது முதல் தனியார், இந்தியாவின் முதல் தனியார் லான்ச்சிங் பேடு விக்ரம் எஸ். இப்போ விக்ரம்-1ன்றது இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ஏவுகணை. விக்ரம்-1 இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தனியார் சுற்றுப்பாதை ஏவுகணை. செர்னோபில் அணு உலை விபத்து எப்போ நடந்ததுன்னா 1986 உக்ரைன், ஏப்ரல் 26 நடந்தது. சபஹர் துறைமுகம் எங்கே இருக்குது? ஈரானில் இருக்குது. அது இந்தியாவுக்கு சொந்தமானது, நம்ம தான் ஃபண்டு தரோம். இந்த துறைமுகம் எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, நம்ம இந்த துறைமுகத்தினால பாகிஸ்தானுக்கு போகவே தேவையில்லை. நம்ம வந்து ரஷ்யா வந்தாலும் சரி, மற்ற நாடுகளுக்கும் சரி, பாகிஸ்தானை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற ஏரியா ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கலாம். பாகிஸ்தானை ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கு ஈரான் சபஹர் துறைமுகம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. தூத்துக்குடி தருவைக்குளம் பனையூர் கடல் புதைப்படிவங்கள் கண்டுபிடிப்பு, அது தேவையில்லை. ஆனால் கீழடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சிவகங்கையில் இருக்குது. நகர நாகரிகம். ஓகே. எந்த ஆறு? வைகை ஆறு. எந்த ஆற்றுக்கடியில் இருக்குது? வைகை ஆற்றுக்கடியில் இருக்குது. ஓகே. விசாகப்பட்டினம் இந்தியாவின் முதல் கூகுள் ஃபஸ்ட்டு பெரிய ஏஐ தரவு மையம் விசாகப்பட்டினம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்தியாவின் கூகுளின் ஃபஸ்ட்டு பெரிய ஏஐ தரவு மையம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தரவு மையம் விசாகப்பட்டினத்தில் வரப்போகுது, ஆந்திராவில். ஆல்ரெடி நம்ம இன்னொன்று படித்தோம் பாரு, அது குவாண்டம் கணினி மையம். அது எங்கே வரப்போகுது? அதுவும் ஆந்திராவில் தான், அமராவதி. இது கூகுளோட பெரிய ஏஐ தரவு மையம் எங்கே வரப்போகுது? இது கூகுளோட ஏஐ தரவு மையம். ரொம்ப ஹீட்டாகும். அதை எங்கே புதைப்பாங்க? கடலுக்கு பக்கத்தில் தான் புதைப்பாங்க. அப்போ விசாகப்பட்டினம். ஆராய்ச்சி மேம்பாடு செலவில் முதலிடம். அப்படிங்கப்பா. ஆராய்ச்சிக்கு செலவு பண்ணுறதுல சைனா தான் ஃபஸ்ட்டு. நம்ம இந்தியா வந்து ஆராய்ச்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோன்னா 0.6% தான் யூஸ் பண்ணுறோம் மொத்த ஜிடிபியில். உலக அறிவுரிமை சொத்துரிமை தினம் இதெல்லாம் தேவையில்ல. நீலகிரி வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள்னாலே ரொம்ப ரொம்ப எங்கே இம்பார்ட்டண்ட்டு? நீலகிரி, கரிகையூர், பொறிவரையூர், இதுதான் நீலகிரி தான் பாறை ஓவியங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மிஷன் சாக்சம் ஸ்ட்ரென்தன் அர்பன் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க, இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. ஆத்ம நிர்பார், அதாவது ஆத்ம நிர்பார் பாரத்னு ஒரு ஸ்கீமு. அந்த ஸ்கீமில் என்னென்னா, நமக்கு தேவையான எனர்ஜியை நாமே தயாரிக்குது. நமக்கு தேவையான எனர்ஜியை நாமே தயாரிக்கிறதுனா ரினியூபிள் எனர்ஜிக்கு போகணும். ஓகே, அதுதான் ரினியூபிள் எனர்ஜி. சிப்ரி ரிப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய இராணுவத்துக்கு செலவு பண்ணுறதுல 5வது இடம். ஆயுத இறக்குமதியில் 2வது. ஃபஸ்ட்டு ஆயுத இறக்குமதியில் உக்ரைனு. செலவு பண்ணுறதுல 5வது பிளேஸு. ஃபஸ்ட்டு அமெரிக்கா. பிரஹதி, இந்தியா ஆர்மி லான்ச்சஸ் ஃபஸ்ட்டு மிலிட்ரி எக்ஸசைஸ். பிரஹதி மெகாலயாவில் நடக்குது. இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு மல்டிலேட்ரல் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பிரஹதி மேகாலயாவில் நடக்குது. இந்த இடத்துக்கு பாருங்கள், ரித்திகா ஸ்ரீ. இவங்க யாருன்னா, தமிழ்நாட்டின் முதல் டிரான்ஸ்ஜெண்டர் அம்பையர். சேலத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை நடுவர் யார்?
ரித்திகா ஸ்ரீ. UAE to exit OPEC. அதாவது OPEC கூட்டமைப்பு இருக்குல்ல, ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸு, அதுலேருந்து UAE வந்து வெளியே வந்துருச்சு. தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, OPEC 1960 பாக்தாத் மாநாடு, OPEC ப்ளஸ்ஸு பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யாத நாடுகள் அதில் இருக்கும், 2016 கொண்டு வரப்பட்டது. அதே போல் ஆஸ்திரியா வியன்னா ஒபேக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எது, ஆஸ்திரியா வியன்னா. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1965 கொண்டு வந்தாங்க. ஓப்பன் பண்ணது 5 வருஷம் அப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டு வந்தாங்க ஆஸ்திரியா வியன்னா. ஓகே, இதோட ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸு ஓவர். இதில் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ளஸ் இன்டர்வியூ ரிலேட்டடாக ஒரு சில நதிநீர் பிரச்சனைகள், அந்த பிரச்சனை எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஆனால் மெயினாக ஒரு 30-50 மேக்ஸிமம் இருக்கும். 50 கூட வராது, ஒரு 30 தான் வரும். அந்த 30லே முடிஞ்சு போயிடும் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸு. இது மட்டும் பார்த்தாலே போதும் ஏப்ரல். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இருக்குது. அதை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மே மாதம் கரண்ட்டில் போயிட்டுருக்கு, அதையும் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் போன வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 மந்த்ஸு, அதாவது ஜூலைலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும், அதையும் மேக்ஸிமம் கவர் பண்ணி டோட்டலாக நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் பேஸ்டு ஆன் த கரண்ட் அஃபேர்ஸு, TNUSRB, SSC, RRB, TNPSC எல்லாத்துக்கும் சேர்த்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துடலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ்.